ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வால்யூமை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும், ஸ்டாக் ஆப்ஷனோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பற்றி கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஓப்பன் ஹை லோ இதை நிறைய பேர் கமெண்டில் கூட கேட்டிருந்தீங்க, சார் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. அதாவது இதை வச்சு மட்டும் ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஃபெயிலியர் வரும். லைவ் மார்க்கெட்டில் பண்ணச்ச நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, அதில் ஓப்பன் ஹை லோ சேமாக வரணும். அதை எப்படி கனெக்ட் பண்ணுங்கிறதும் இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் சொல்லித்தர ஸ்ட்ராட்டஜியோட கனெக்ட் பண்ணுறேன். பட் ஓப்பன் ஹைலோ என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது ராம் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா, அது மார்னிங் ஓப்பன் ஆகுது, அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் 100 ரூபா அப்படின்னா, மார்னிங் ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஹை, சரிங்களா, சாரி ஹை லோ இது எல்லாமே எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும், சரிங்களா. இப்போது இந்த 100 ரூபா ஸ்டாக்கை நிறையா பேர், ராமுங்கிற ஸ்டாக்கை நிறைய பேர் வாங்கினா என்ன ஆகும், இந்த ஸ்டாக் மேலே ஏறும். அப்போ 100 ரூபாயிலேருந்து என்னாகும், 101ன்னு போகும். அப்போ ஹை எங்கே மார்க் ஆயிரும், 101ன்னு மார்க் ஆயிரும். அப்போ ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், பை பண்ணணும், சரிங்களா. அதே மாதிரி இந்த ஸ்டாக்கை நிறைய பேர் செல் பண்ணால் என்னாகும், 99க்கு வந்துடும், சரிங்களா. அப்போ என்னாகும், லோ கீழே போயிடும் 99ன்னு. அப்போ ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் நம்ம செல் சைட் போகணும், ஷார்ட் போகணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கப்போ இந்த ட்ரேடை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கிராஸாக இருந்தால் ட்ரேடை அவாய்ட் பண்ணணும். நெஃப்டி 50யும் நெக்ஸ்ட் 50யும் பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது ரெண்டில் எது பர்சன்டேஜில் நல்லா போகுதுன்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் 50 அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்குன்னு சொல்கிறேன், சரிங்களா. இங்கே நெகட்டிவாக இருக்குது, அதாவது நெஃப்டி நெகட்டிவாக இருக்குது, நெக்ஸ்ட் 50 பாசிட்டிவாக இருக்குது, அந்த ரீசனுக்காக எடுக்கிறேன், சரிங்களா. இப்போது இங்கே உடனே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, வால்யூமை சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக பார்க்கச்ச இதில் ப்ராஃபிட்டில் இருக்கிற ஸ்டாக்கை மட்டும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ முதல் டாப்பில் இருக்க 5 எடுத்தால் போதும், சரிங்களா. அதுக்கு கீழே இருக்கிறத நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். டாப் 5 போதுமானது. ஸோ நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2 ஸ்டாக் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இதனுடைய சார்ட்டை வியூ பண்ணிடுங்க. இப்போது இந்த 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறது யார் அப்படின்னா, நெஃப்டி நெக்ஸ்ட் 50 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய சார்ட்டும் நமக்கு ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. இதனுடைய சார்ட்டை வியூ பண்ணிடுங்க. டே கேண்டில் ப்ரீவியஸாக டே இருக்கா, இதை என்ன பண்ணுங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. அதாவது இது நெஃப்டி நெக்ஸ்ட் 50யோட சார்ட், சரிங்களா. அப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்கள் எடுத்திருக்க ஸ்டாக்கில் டே கேண்டில் போட்டு, ஏன்னா வால்யூம் நல்லா இருக்குது, ஸோ என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணிடுங்க. பிஎன்பி டே கேண்டில் போட்டு ப்ரீவியஸ் டேயோட ஹையை மார்க் பண்ணிவிட்டு 1 மினிட் கேண்டலாக கன்வெர்ட் பண்ணணும், சரிங்களா. நீங்கள் வச்சுருக்க எல்லா ஸ்டாக்லையுமே 1 மினிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். இதில் நம்ம 5 ஸ்டாக்கு கிட்ட எடுத்து வச்சுருந்தா ஒரு ஸ்டாக்கில் மேக்ஸிமம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டே கேண்டில் 1 மினிட் கேண்டிலே கரெக்டாக பிரேக் பண்ணும். இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா,
டே கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணக்கூடிய இடம் இது சரிங்களா. அந்த இடத்துல 1 minute கேண்டிலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு சரிங்களா, அந்த 1 minute கேண்டில் பிரேக் பண்ணுற இடத்துல க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா அட்வான்டேஜ். இந்த 1 minute கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்து 3 minutes என்ன பண்ணணும், இது வந்து முழுக்க என்ன முழுவதுமாக என்ன அப்படின்னா ஸ்கேல்பிங் தான். 3 minutes எக்ஸிட் ஆனாலே நல்ல ப்ராஃபிட் வரும் சரிங்களா. பிஎன்பியும் செக் பண்ணிடுவோம். ஆனால் டே கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுற இடம் க்ரீனாக இருக்கணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விக்கு வச்சுருந்தா அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ரெட்டு கொடுத்துருக்கு, அப்புறம் கீழே சரிஞ்சிருக்கு, திரும்ப வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்கான். ஸோ அகெயின் அந்த டே கேண்டில் க்ரீன் சிக்னல் 1 minute எப்போ கொடுத்தாலுமே இதை பிரேக் அவுட் பண்ணும்போது 3 minutes என்ன ப்ராஃபிட் இருக்கோ எடுத்துகிட்டு 3 minutes ஒரு ஸ்கேல்பிங் பட்டு வெளியே வந்துடும். ஆனால் இப்போது மார்க்கெட் சரியில்லாத சூழல் தான் சரிங்களா. நல்லா இருக்கும்போது இன்னுமே ஹியூஜ் ப்ராஃபிட் தரும். ஆனால் வால்யூமை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது ப்ரீவியஸ் டே க்ரீனாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணு. இந்த மாதிரி க்ரீனாக இருந்தால் அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணச்சேன் ப்ரீவியஸ் டேவும் நல்ல ப்ராஃபிட்டில் இந்த மாதிரி க்ரீனில் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அட்வான்டேஜ். இப்போ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பனும் லோவும் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்போது அந்த டேயில் ஓப்பனும் லோவும் சேமாக இருந்ததுன்னா ஷோர் ப்ராஃபிட் வரும். எப்போவுமே வந்து அது வந்து ஒரு வேல்யூ ஆடட் தான். ஸோ நான் எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் அதை பயன்படுத்துங்க. அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஃபெயிலியர் தான் வரும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதில் வேல்யூ ஆடட் என்னென்னது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகணும், மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் ஓப்பனும் லோவையும் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. Okay guys, thank you so much for watching this video. Tata, bye bye, see you.